கவிஞர் கண்ணதாசனுடைய பெரும்பான்மையான பாடல்களில் கதை ஓட்டத்துக்கு ஏற்றவாறு அந்த கருத்தை சொல்லக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதிலும் ஒரு சில பாடல்களில் ஒரு சில வரிகளில் ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழ்ந்து ஆழமாக பயன்படுத்தியிருப்பார். அப்படி ஒரு வார்த்தை தான் அனல் என்ற வார்த்தை. புனல் என்றால் தண்ணீர் என்று எல்லோருக்கும் தெரியும். அனல் என்பது நெருப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த பாடலிலே, இந்த வரியிலே அனல் என்பது ஒரு காதலன் தன்னிடத்தில் ஏற்படுத்திய காதல் நெருப்பு என்பதான அந்த அர்த்தத்திலே அனல் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அன்பர்களுக்கு நான் சொல்கின்ற பாடல் எதுவென்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவன்தான் மனிதன் என்ற ஒரு படம். அதிலே வாணிஜியராம் பாடிய ஒரு பாடல். அதில் இடையிலே ஒரு சரணத்திலே இந்த அனல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். படத்திலே சிவாஜி கணேசன் கதாநாயகன், ஜெயலலிதா கதாநாயகி. ஜெயலலிதா சற்று தடிமனாக இருந்தாலும் இந்த படத்திலே மிக அழகாக இருப்பார். இருவருக்கும் மனதுக்குள் காதல் இருக்கும், வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் இந்த பாடல் எங்கிருந்த ஒரு குரல் வந்தது. அது அநேகமாக பல்லவி ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கும். ஆனால் சரணத்திலே அவள் தன்னுடைய கதையை இடையே சொல்லியிருப்பார். அந்த சரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கதிரொளி தீபம் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு, கண்டனல் ஒருத்தி வந்தனன் கண்ணன் கண்கள் தூங்காத இரவு, கங்கையிலே புது புனல் வந்தது அது எந்த மேகம் தந்த புனலோ, மங்கையிடம் ஒரு அனல் வந்தது அது எந்த மன்னன் தந்த அனலோ. மிக அழகாக அந்த வார்த்தை அனல் என்ற வார்த்தையை முதல் வரியில் புனல் என்ற வார்த்தைக்கு எதுகை முனையாக பயன்படுத்தியிருப்பார். ரசிக்க தெரிந்த உள்ளங்களுக்கு இந்த பாடல், அதுவும் வாணி ஜெயராமுடைய குரலில் கேட்கின்ற பொழுது ஒரு இனிமையான, அதில் ஒரு வாணி ஜெயராமுடைய குரலில் ஒரு இனிமை இருக்கிறது. ஒரு கர்நாடக இசையினுடைய அந்த இன்பம் இருக்கிறது. பாடலை இந்த கோணத்தில், காதல் என்ற கோணத்தில் சுவைத்து பாருங்கள். ஒருதலை காதலுடைய அந்த பண்பு உங்களுக்கு தெரிய வரும்.